வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இதுவரை 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தடா ரஹீம், மல்லர் மீட்புக் கழகம் மற்றும் மறைந்த தமிழ் தேசிய போராளி கலியபெருமாளின் பேத்தி ஊர்மிளா என்று ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு அளித்தனர். இன்னும் சில அமைப்புகள் கடிதம் மூலம் ஆதரவை உறுதி செய்துள்ளனர். தமிழக அமைச்சர்கள் மீதான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. நான் வெறும் சீட்டுக்காக பேசவில்லை. CAG அறிக்கையில் உள்ள தரவுகளைத்தான் குறிப்பிட்டுள்ளேன். யாருக்கு யாரை வைத்து பதில் சொல்ல வேண்டும் என திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும். நானும் அமைச்சர் சிவசங்கரும் ஒரே சமூகம் என்பதால் திமுக தலைமை அவரை வைத்து எனக்கு பதில் சொல்ல வைத்துள்ளது. ஒரு நாள் சிவசங்கர் ஓய்வு பெற்று புத்தகம் எழுதும் போது வேல்முருகன் சொன்னது உண்மை என்று அவரே ஒப்புக்கொள்வார். அதுவரை நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார். நடிகர் விஜய் இப்போதுதான் முதன்முறையாக அரசியலுக்கு வந்துள்ளார். அவர் வந்ததற்கு முதலாக வாழ்த்து தெரிவித்தது நான் தான். அவர் செயல்படட்டும். ஆனால் இப்போது தாவேகாவுடன் கூட்டணி இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், எதிர்காலத்தில் மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய சீமான் உள்ளிட்ட தமிழ் தலைவர்களோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மன்சூர் அலிகான் எங்களை பார்த்து ஆதரவு கடிதம் மட்டுமே அளித்துள்ளார். அவர் கூட்டணியில் இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது சீட் அல்லது பிரச்சாரம் தொடர்பாக இருக்கலாம். அவர் ஒரு காமெடி நடிகர். அவரது பாப்புலாரிட்டியை அதிமுக பயன்படுத்தலாம் என்றும் கூறினார். வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்குள் நாங்கள் எடுக்கும் முடிவு பலரின் தூக்கத்தை கெடுக்கும். மக்கள் எங்களின் இந்த முடிவிற்கு பேராதரவு தந்து வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.